ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு தக்காளி சாப்பாடு செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல அரிசி அரை கிலோ எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி ஒரு 7 பழம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். மிளகாய் ஒரு 4-5 மிளகாய், நம்ம காரம் எப்படி தேவையோ அது மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம். அடுத்தது பட்டை சோம்பு தாளிக்கிறதுக்கு, புதினா மல்லி கருவேப்பிலை அதையும் தாளிச்சிக்கலாம். அடுத்தது தேவையான உப்பு, ஒரே 1 ஸ்பூன் பிரியாணி தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. இந்த பொருள் வச்சு நம்ம தக்காளி சாப்பாடு செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கோல்டு வினராக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்தாலும் சரி, கொஞ்சம் நெய். நம்ம தேவையான அளவு இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை சோம்பு இலை தாளிச்சிடலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மிளகாயும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள், கண்ணாடி மாதிரி பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். போதும், 2 தட்டு தட்டினா போதும். அடுத்தது புதினா மல்லி கருவேப்பிலை இதையும் சேர்த்து வதக்கிடலாம். போதும், இதையும் 2 தட்டு தட்டி வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம் தக்காளியை. இதை கூடவே உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். போதும், வதங்கட்டும். அப்புறமா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம அரை கிலோ அரிசி மட்டும் எடுத்துக்கிறதுனால அளவாக செஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து வதக்கிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி பொடி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், சும்மா கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் 4 போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சும்மா கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம். போதும், இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற சேர்த்துருக்கேன். போதும், அரிசி ஒரு பங்குனா நம்ம தண்ணி 2.5 பங்கு விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். போதும், உப்பு நம்ம எப்படின்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருந்தால் விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு வேறு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு இறக்கிட்டு எப்படி சாப்பாடு இருக்குதுன்னு பார்க்கலாம். மூடியாச்சு. இப்போ 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சுவையான